ஸ்ரீ குருபியோ நமக. நாளைக்கு இந்த வருஷத்தோட தை அமாவாசை. அமாவாசைன்ன உடனே நமக்கெல்லாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் அந்த மாதிரியான விஷயங்கள் நினைவுக்கு வரும். அது கரெக்ட் தான். இருந்தாலும் தை அமாவாசைக்கு ஒரு குறிப்பிட்ட விசேஷம் இருக்குது. என்னென்னா, அன்றைக்கி தான் நமக்கெல்லாம் அரிய பொக்கிஷமான அபிராமி அந்தாதி கிடச்ச நாள். அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான உண்மை கதை இருக்குது. நம்புறதுக்கே கஷ்டமான, ஆனால் உண்மையில் நடந்தது. அது ஏதோ திரேதாயுகத்திலையோ கிருதயுகத்திலையோ புராண காலத்தில் நடந்ததில்லை. இப்போ ஒரு 350-400 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் சேர்ந்த திருக்கடையூரில் நடந்த ஒரு சம்பவம். திருக்கடையூரில் அபிராமப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரோட இயற்பெயர் என்னன்னு தெரியலை. இருந்தாலும் அவர் அந்த அபிராமி மேலே கொண்ட பக்தினால எப்போதும் அந்த நாம ஜபத்திலேயே மூழ்கி இருந்ததுனால அவருக்கு அந்த பேர் வந்திருக்கலாம். எப்போதும் சித்தர் மாதிரி அந்த அம்மனை பற்றியே நினைப்பு, உலகைகளில் ஒரு நாட்டம் இல்லாமல் அதை மாதிரியே எப்போதும் தியானத்திலேயே இருந்துருக்கார். அந்த சமயத்தில் ஒரு சமயம் தை அமாவாசை வருது. அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டோட அந்த பகுதியை ஆண்டது மராட்டிய வம்சத்தில் வந்த சரபோஜி மன்னருங்கிறவர். மன்னர் வந்துட்டாரேன்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுதி நிற்கிறாங்க. ஆனால் இவர் பாட்டு தியானத்தில் இருக்கார். அது மன்னருக்கு பிடிக்கல. கிட்டக்க மன்னர் கோவில் கிட்டக்க வந்தப்புறமும் மற்றவங்களுடைய நடவடிக்கைக்கும் இவர் மன்னரை கண்டுக்காமல் இவர் பாட்டு தியானத்திலேயே அம்பாளை பார்த்து தியானம் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் இவருக்கு தன்னை இன்சல்ட் பண்ணுறாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபம் வந்துடுதார் அந்த சரபோஜி மன்னருக்கு. சரி, நம்ம இந்த பூஜை புனஸ்காரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை மன்னரும் வணங்குறாரு. பட் அபிராமப்பட்டருங்கிறவர் ஜோசியத்தில் ரொம்ப ஃபேமஸுங்கிறத மன்னரும் கேள்விப்பட்டிருக்கார். அப்போது தன்னை மறந்த நிலையில் மன்னர் பக்கத்தில் இருக்கிறபோது அம்பாளை மனசில் நினச்சிட்டே அபிராமப்பட்டர் உன்னுடைய முகம் இன்னைக்கு தோன்ற பௌர்ணமி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அதை கேட்ட உடனே மன்னருக்கு ரொம்ப எரிச்சல் ஆகிடுறது. இன்றைக்கி அமாவாசை எப்படி பௌர்ணமி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சல் வந்ததோடு மட்டும் இல்லாமல் தன்னை ஏதோ இன்சல்ட் பண்ணுறதுக்கு தான் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் என்னது இன்றைக்கி பௌர்ணமியா, இன்றைக்கி அமாவாசை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் தன்னை மறந்த நிலைமையில் இல்லை இன்றைக்கி பௌர்ணமி தான் அப்படின்னு அடித்து சொல்கிறார். மன்னருக்கு கோபம் தலைக்கு ஏறிடுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அங்கே இருக்கிற தன்னுடைய காவலாட்கள் கிட்ட ஒரு ஆர்டர் போடுறார். இவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி வானத்தில் பௌர்ணமி வரணும், அப்படி இல்லைன்னா குழியை வெட்டி அவரை தள்ளி நெருப்பில் தள்ளிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை போட்டுடுறாரு. ஸ்டில் அவருக்கு அந்த நினைவு வரல. அதுக்கப்புறம் பக்கத்தில் யாரோ அவரை பிடிச்சி உலுக்கி தியானத்துலேருந்து எழுப்பி நடந்ததை சொன்ன உடனே அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. இருந்தாலும் அவருக்கு அம்மன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போகலை. ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி அமாவாசை தான், அன்றைக்கி பௌர்ணமி கிடையாது. அவர் என்ன பண்ணுறார், ராஜா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும் பண்ணுறார். நான் ஒரு பாடல் அம்மன் மேலே பாடிக்கிறேன், 100 வெண்பா வரக்கூடிய பாடல்களை, அதுக்கு மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் ஐ வில் அக்செப்ட் த பனிஷ்மெண்ட்னு. கிங் இஸ் ஆல்சோ அக்ரீங் ஃபார் தட். அப்போது அந்த க்ஷணத்தில் அவர் ஏற்ற ஆரம்பித்தது தான் அபிராமி அந்தாதி. 100 ஸ்லோகங்கள் கொண்டது. ஒரு பாடலாக பாடிக்கிட்டே இருக்கார். 79வது பாடல் பாடுறார். விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று எம் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர் தம்மோடு கூட்டினியே அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடலை பாடி 79வது பாடல் வரைக்கும் எதுவுமே அசையலை. ஆனால் 79வது பாடலை பாடும்போது அபிராமி பட்டருக்கு என்ன தெரியறதுன்னா, அம்மனுடைய கண்கள் திறந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் அவருக்கு தெரியறது. அதனால விழிக்கே அருளுண்டுன்ற அந்த ஸ்லோகத்தை பாடுறார். அதை பாடி முடித்த உடனே அம்மன் தன்னுடைய மூக்குத்தியை எடுத்து வீசுகிறாங்க. அது பௌர்ணமியாக ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்த உடனே மன்னர் அரண்டு போயிடுறாரு. மக்களுக்கும் ஒரு ஷாக்கு. பட் அபிராமப்பட்டர் நிறுத்தலை. அவர் சொன்ன மாதிரி 100 ஸ்லோகங்களையும் பாடி முடித்து அபிராமி அந்தாதியை பூர்த்தி பண்ணுறார். மன்னர் அபிராமப்பட்டரோட காலில் விழறாரு. அதுக்கப்புறம் தான் அவருடைய பெருமைகள் புரியுறது. அதுக்கப்புறம் மற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட அற்புதம் இது நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது. ஒரு 300-400 வருஷத்துக்குள்ளே தான், சமீபத்தில் தான் நடந்தது. இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தை அமாவாசைங்கிறது அப்பேற்பட்ட உன்னதமான அபிராமி அந்தாதி நம்மளுக்கு கிடைக்க பெற்ற நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். தேங்க்யூ.